வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் ஏங்க அப்படின்னு சொல்லி ஃபெமிலியராக இருக்கார் நம்ம தங்கப்பாண்டியன், கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன். இவர் மேலே நான் முதல்ல செம கடுப்பில் இருந்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னையா அது ஒரே ஒரு வார்த்தையை பேசிட்டு இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங்கில் ஆகிட்டார் ஒரு மனுஷன். இவளை திட்டி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவருடைய பதிவு ஒன்று பார்த்தப்போ ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவரை பாராட்டி ஒரு பதிவு போடணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக மனுஷங்க மற்றவங்களாம் வாழ்கிற மாதிரி இப்படிப்பட்ட மனுஷங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் பார்த்திங்கன்னா, அவர் போலீஸ் ஆகணும்னு சொல்லி உடம்பெல்லாம் தேற்றி ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அவர் எப்படியா பிஎட் படிச்சிருக்காரு, டீச்சர் ஆகணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டுருக்காரு. ஆனால் ரெண்டுமே நடக்காமல் ஒரு வழக்கால் அவருடைய வாழ்க்கையை திசை மாதிரி போயிடுச்சோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திண்டாடி போயிருக்காரு மனுஷன். அவருடைய தங்கச்சியும் சேர்ந்து இப்போ ஒரு வழக்கில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் ரொம்ப விரக்தியாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் 500 போஸ்ட்டு கூட போட்டிருக்காராம். 501வது போஸ்ட் வந்து ஏங்கன்னு போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காது. அது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபெமிலியராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் பல ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இது இப்படி பார்த்தோன்னா நமக்குலாம் ஒரு கோவம் வந்துருச்சு. என்னையா அது ஒரே ஒரு ஏங்கன்னு சொல்லி இப்படி கத்திட்டு பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு சொன்னால் உண்மையிலே அப்படி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மனுஷன். எப்போ இந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் பாடத்தை கொடுக்குது பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவர் பார்த்திங்கன்னா போலீஸுக்காக அவ்வளோ ட்ரெயின் பண்ணி உடம்பை தயார் பண்ணியிருக்காரு. அதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அந்த வழக்கு ஒன்று போட்டதுனால. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அவர் டீச்சருக்கு படிச்சிருக்காரு, அதுக்கும் ஒன்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ரொம்ப நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். ஒரு மனுஷனோட முயற்சி எல்லாமே தோற்று போகுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவர் இப்போ நடிப்பு, டான்ஸு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதை கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தோம். அப்போ அவருக்கு இது மாதிரி ஒரு பயணம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல தோணுது. 2 பயணமும் அவர் டீச்சராகவும் அவரால் ஆக முடியல, போலீஸாகவும் ஆக முடியல. கடைசியில் பார்த்தோன்னா அவர் இன்ஃப்ளூயன்சர் ஆகி ஒரு இப்போ நடிப்புத்துறைக்கு வந்துடுவார் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப நினச்சி பார்த்தா அவர் அந்த விரக்தி நிலைமைக்கு போயினார் பாருங்க. அதை நினச்சி பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எந்த முயற்சி வந்து வெற்றி அடையலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஏன்னா அதே மாதிரி வலியால் நம்ம கஷ்டப்பட்டவங்க தான் நாங்கள் எல்லாமே. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு வலி ஏற்படுது பாருங்கள். எந்த முயற்சியும் ஜெயிக்காமல் ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வெறுமையாக போகுது, பாலைவனமாக போகுதுங்கிறப்போ ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி ஜெயிக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் மனுஷனோட வாழ்க்கை கொஞ்சம் நிமிர்ந்து நிற்குது. உண்மையிலே கூமாப்பட்டி தங்கப்பாண்டியனை திட்டி தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி தான். ஆனால் கடைசியில் அவருடைய அந்த பதிவை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நம்மள மாதிரியே வலி வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு போல இருக்குது அவர். அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு ஃபெமிலியரான ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக அவர் வாழணும், அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும். ஏன்னா அவர் எதிர்பார்த்ததில் இந்த மனுஷ வாழ்க்கையில் என்ன பெருசாக எதிர்பார்த்து போகிறாரு, காசு, வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் காசு சம்பாதிக்கணும், நல்லா வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. எல்லோரும் கோடியாக சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க, திருடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, அரசியல்வாதியில் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டால் அந்த முயற்சி கை கூடலை. ஆனால் இப்போ அவருக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆகி அது வழியாக நடிப்புத்துறைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது வழியாக அவர் மிகப்பெரிய வாழ்க்கையை அடையணும், அவர் எதிர்பார்த்த வாழ்க்கையை, பணத்தை, பொருளாதார நிலைமை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாரும் அவரை வாழ்த்துங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க முன்னுக்கு வந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்தணும். கூமாப்பட்டி தங்கப்பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.